சென்னை ஆவடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து தவறி முதல் மாடியின் சன்ஷைன் ஷீட்டில் விழுந்த குழந்தையை அங்கிருந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 நிமிடத்தில் அனைவரின் இதய துடிப்பையும் நிறுத்திய பதைபதைக்க செய்யும் சம்பவத்தின் பின்னணி என்ன? அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த குழந்தை சன்சைட் ஷீட்டின் முனைப்பகுதியில் தொங்கியபடி குடியிருப்பு வாசிகளை கதிகலங்கச் செய்த காட்சிகள்தான் இவை. சினிமா காட்சிகளை விஞ்சிய இந்த திடுக்கிடும் சம்பவத்தில் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பூம்பொழில் நகரில் விஜிஎன் ஸ்டெப் போர்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது அடுக்கில் வெங்கடேஷ், ரம்யா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஹரின் என்ற 7 மாத குழந்தை ஒன்று உள்ளது. சம்பவத்தன்று குழந்தையின் தாய் இடுப்பில் குழந்தையை வைத்துக் கொண்டு உணவு ஊட்டி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பால்கனி அருகே உணவு கொடுத்து கொண்டிருக்கும் போது வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குழந்தை உற்சாகத்தில் இடுப்பில் இருந்தபடியே எகிரி குதித்ததாக தெரிகிறது. இதில் தாயின் கை நழுவிய குழந்தை பால்கனியில் இருந்து கீழே விழுந்துள்ளது. ஆனால் முதல் அடுக்குமாடி குடியிருப்பில் சன்ஷைன் ஷீட் ஒன்று சரிவாக போடப்பட்டிருந்தது. அதில் குழந்தை விழுந்ததால் குழந்தை அடிபடாமல் தப்பியது. உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் பதறி துடித்து உதவிக்கு ஆட்களை அழைத்தனர். சில நிமிடங்களில் அங்கு கூட்டம் கூடிய நிலையில் முதல் மாடியின் பால்கனிக்கு சென்ற சிலர் ஜன்னல் வழியாக ஏறி குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர். இதனிடையே குழந்தை சரிவான சன்ஷைன் ஷீட் வழியாக படிப்படியாக நழுவி அதன் முனைப்பகுதிக்கு வந்துவிட்டது. கால்கள் 2 அந்தரத்தில் தொங்கியபடி எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் என்ற நிலையில் அனைவரும் பதறி துடித்தனர். அப்போது கீழடுக்கில் ஒரு குடும்பத்தினர் வீட்டை காலி செய்து கொண்டிருந்ததால் போர்வை, மெத்தை உள்ளிட்டவற்றை வெளியே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். உடனே அப்பகுதி மக்கள் அங்கிருந்த பெரிய போர்வை ஒன்றை எடுத்து 4 புறமும் பிடித்தபடி குழந்தைக்கு பாதுகாப்பு அரணாக கீழே நின்று கொண்டனர். போர்வைக்கு அடியில் மெத்தை ஒன்றையும் போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்தினர். இதனிடையே ஒரு நபர் சரியான பிடிமானம் இல்லாத ஜன்னல் வழியாக லாவகமாக மேலே ஏறி குழந்தையின் கையை பிடித்து தூக்கி காப்பாற்றினார். 5 நிமிடத்தில் அங்கிருந்த அனைவரின் இதய துடிப்பையும் நிற்கச் செய்யும் அளவுக்கு கதிகலங்கச் செய்துவிட்டது இந்த காட்சிகள். இந்த வீடியோ காட்சியை எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கல்லூரி மாணவி ஒருவர் தனது செல்போன் மூலம் எடுத்திருந்தார். மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வீடியோவை குடியிருப்பு வாசிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியதாக அவர் கூறினார். பாஸ்டா ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களும் வந்துட்டு அந்த சின்ன சின்ன கிளாத்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக 1 by 1 வந்துட்டு பாப்பாக்கும் அவங்க நல்ல நேரம்னு நினைக்கிறேன். கீழே யாரோ வீடு காலி பண்ணுறதுல பெட் இருந்தது. அந்த பெட்டை உடனே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு பாப்பாவே கீழே விழுந்திருந்தாலும் ப்ராப்பராக சேஃபாகவே எடுத்துகிட்டு வர அளவுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதை பார்த்து இதுக்கப்புறம் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது நல்ல நேரம் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே அவங்க சண்டேன்னு சொல்லிட்டு வெளில போகாமல் இருந்தாங்க. ஸோ கரெக்டாக நம்ம பால்கனி ஓப்பன் பண்ணி பாப்பாவை எடுத்துட்டோம். இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்துருக்கும். மீட்கப்பட்ட குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தை நலமுடன் இருப்பதாக கூறியுள்ளனர். அந்த குழந்தையோட தாய் கை தவறி விழுந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷீட் போட்டதால் அது பெரிய எதுவும் ஆபத்து இல்லாமல் குழந்தை வந்து அழுதுது. 5 நிமிஷத்தில் எல்லாருமே சேர்ந்து குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்க. இப்போ மதர்ஸ் கிளினிக் போயிருக்காங்க அம்பத்தூர். இப்போ விசாரித்தாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. சிடி ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையோட அணுகிறதால குழந்தைய எந்த ஒரு
பிரச்சனையும் இல்லாமல் இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கிறது. பெற்றோர் பால்கனி அருகே குழந்தையை கொண்டு வரும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். குழந்தைகள் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் பால்கனியை இரும்பு கம்பி அல்லது இரும்பு வலை அடித்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட பதைவதைக்கச் செய்யும் இந்த காட்சிகள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.